கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord Jesus Christ. இந்த நாட்களில் பரலோக ராஜ்யம் நிலத்திலே புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்கிறது என்று அந்த பொக்கிஷத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். These days we have been meditating about the kingdom of heaven is like unto a treasure hid in a field. இன்றைக்கும் அதே வசனத்தை எடுத்து வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Even today let us take the same verse quotation and read it. இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 44வது வசனம். Gospel to Matthew chapter 13 verse 44. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். Again the kingdom of heaven is like unto treasure hid in a field, the which when a man hath found, he hideth, and for joy thereof goeth and selleth all that he hath, and buyeth that field. இந்த வசனங்களிலே பரலோக ராஜ்யம் ஒரு பொக்கிஷம் என்றும் அது ஒரு நிலத்திலே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் நாம் காண்கிறோம். In these verses we read, kingdom of heaven is a treasure and that is hid in a field. அது மனிதனுக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது. That is kept for the sake of man. அப்படினால் ஒரு மனிதன் அதை கண்டு போய் மறைத்து அதன் சந்தோஷத்தினால் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை அவன் வாங்கிக் கொள்ளுகிறான். So a man hath found, he hideth, and for the joy thereof goeth and selleth all that he had and buyeth that field. நிலம் கர்த்தராகிய இயேசுவை காட்டுகிறதென்றும் பரலோக ராஜ்யம் அவருக்குள்ளே மறைந்திருக்கிறதென்றும் இந்த வேத வசனத்தில் நாம் விளங்கிக் கொள்கிறோம். From this verse we are able to understand that the field is the Lord Jesus Christ and the kingdom of God is hid within him. மனிதனுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதான பரலோகத்தில் உள்ளவைகள் எல்லாம் மகா விசேஷமான பொக்கிஷங்களாக இருக்கிறது. All the things which God has prepared for the sake of man are something very great and precious. ஏனென்றால் எல்லா சிருஷ்டிப்புகளை பார்க்கிலும் மனிதனோ தேவனுடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியேயும் சிருஷ்டிக்கப்பட்டவன். Because more than all the creatures which the Lord created, man was created according to his own likeness and image. தேவனுடைய நோக்கத்திலிருந்து விழுந்து போனதான இந்த மனிதன் மறுபடியுமாக அந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் அவனுக்கு ஒரு புதிய மார்க்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். Man who fell from the purpose of God, once again to give back, once again to bring him back to his purpose, God has made a new way for him. சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது அதை கேட்டு பரலோக ராஜ்யத்தை தன்னுடைய விசுவாச கண்ணால் காணும்படி ஆண்டவர் மனிதனுடைய மனக்கண்களை திறக்கிறார். When the gospel a person hears, that he might know what is the thing kept for him, the Lord is opening the eyes of understanding. பரலோக ராஜ்யத்தை கண்ட மனிதன் அதை தனக்குள்ளே மறைத்து அந்த வெளிப்பாட்டை தனக்குள்ளே பத்திரப்படுத்திக் கொண்டு சந்தோஷத்தோடு அவன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்ளுகிறார். When a person sees the kingdom of God, he keeps that thing hidden in him. After that he goes and sells everything and he owns the field. அவன் தன்னுடைய சொந்த சித்தத்தையும் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பிக்கும் போதுதான் அந்த நிலத்தை வாங்கக்கூடிய கிரயம் அவன் கொடுக்கிறவனாக இருக்கிறார். Only when he is selling all that he had, and especially the self will, only then he is able to own the field. இவ்விதமாக ஒரு மனிதன் முதலாவது அந்த நிலமாகிய இயேசுவை அவன் தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுகிறார். So first of all a person is making this field the Lord Jesus as his own. அதன் பிறகு அந்த நிலத்துக்குள் இருக்கிற எல்லா பொக்கிஷங்களையும் அவன் எந்த அளவு தன்னை ஒப்பு கொடுத்து கருத்தாய் தேடுகிறானோ அந்த அளவுக்கு அவைகளை ஆழமாக அவன் அனுபவிக்கக்கூடியவனாக மாறுகிறான். After that the more he is close to the Lord, the more he is creeping into it deeply, he is able to enjoy the treasures within. முதலாவதாக இந்த இயேசு கிறிஸ்துவாகிய இந்த நிலத்துக்குள் இருக்கிற முதல் பொக்கிஷம் இளைப்பாறுதல் என்று நாம் படித்தோம். We learned the first treasure in this field, the Lord Jesus Christ, that is rest. இரண்டாவதாக அவருக்குள்ளே அறிவு ஞானம் என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. Secondly, in him wisdom and knowledge, those treasures are also hidden in him. நேற்றைய தினத்திலே அவருக்குள்ளே
மகிமையாகிய பொக்கிஷம் இருக்கிறது என்று நாம் தியானித்தோம். Yesterday we heard in him there's a treasure called glory. 1 2 3 அல்ல, அளவில்லாத பொக்கிஷங்கள் அவருக்குள்ளே அடங்கி இருக்கிறது. It's not 1 2 or 3, there's something innumerable blessings hidden in him. எந்த அளவுக்கு ஒரு மனிதன் தன்னுடைய ஜீவியம் முழுவதையும் அவருக்கு ஒப்பு கொடுத்து கருத்தாய் தேடுகிறானோ அந்த அளவுக்கு அந்த பொக்கிஷத்தை அனுபவிக்க கூடியவனாக மாறுகிறான். How much a person is surrendering himself and keenly cleaving unto the Lord, that amount he is able to enjoy the treasures. இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவருக்குள் இருக்கிற மற்றொரு பொக்கிஷத்தை குறித்து நாம் தியானிப்போமா? Even tonight, glory be to the name of the Lord. Let us meditate on the next treasure, what is with him. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 47 48 49 இந்த வசனங்களை நான் வாசிக்கலாம். Matthew chapter 13, verse from 47 to 49. 51வது வசனம் வரைக்கும் வாசிங்க. Up to 51. அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். Again the kingdom of heaven is like unto a net that was cast into the sea and gathered of every kind, which when it was full they drew to shore and sat down and gathered the good into vessels, but cast the bad away. So shall it be at the end of the world. The angel shall come forth and sever the wicked from among the just, and shall cast them into the furnace of fire. There shall be wailing and gnashing of teeth. Jesus saith unto them, have ye understood all these things? They say unto him, Yea, Lord. இங்கே பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் வாரிக்கொள்ளும் ஒரு வலைக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. Here the kingdom of God is like unto a net that was cast into the sea and gathered of every kind. அருமையானவர்களே, இந்த ஓமையினுடைய கருத்து என்ன? Beloved, what is the meaning of this parable? பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் வாரிக்கொள்ளும் ஒரு வலைக்கு ஒப்பாக இருக்கிறது. The kingdom of heaven is likened unto a net that was cast into the sea and gathered of every kind. இங்கே இந்த வலை தேவனுடைய அன்பை காட்டுகிறது. Here this net speaks about the love of God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பு என்ற ஒரு பெரிய பொக்கிஷம் மறைந்திருக்கிறது. In the Lord Jesus Christ there is a great treasure hidden in him that's called love. அன்புதான் இன்றைக்கு ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. The most needed thing in man is love. தான் ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் அவன் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாவிட்டால் இந்நாள் வரைக்கும் அவன் இருளிலே இருக்கிறான். He that is in light, if he says he is in light and if he is not able to love his brother, he is in darkness. அன்பு இல்லாத மனிதன் இருளுக்குள்ள இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. A person without love is in darkness. இந்த முழு வேதாகமத்தின் சுருக்கமும் அன்பாகவே இருக்கிறது. In the whole word of God condensed, it is love. ஒருவன் தன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். இது முதலாம் பிரதான கற்பனை. For one person must love the Lord with all his strength, might, soul and body. This is the first commandment. இதற்கு ஒப்பாயிருக்கிற இன்னொரு கற்பனை உண்டு. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல நீ பிறனிடத்திலேயும் அன்பு கூற வேண்டும். இதுதான் இதற்கு ஒப்பான இரண்டாம் கற்பனை. There's another commandment equal to this, love your neighbor as thyself. யாக்கோப்பு நிருபக்காரர் இதை குறித்து சொல்லும்போது ராஜரீக பிரமாணம் என்று சொல்லுகிறார். When James writes, he says it's a law, a royal law. ஆனபடியால் பறவைகளிலே ராஜ பறவை என்று சொல்லுகிறது கழுகு. When you say among the birds, the royal bird is eagle. மிருகங்களிலே ராஜ மிருகமாக இருக்கிறது சிங்கம். When you say among the animals, the royal animal is lion. சமுத்திரத்திலே நீர் வாழும் ஜந்துக்களிலே திமிங்கலம் ஒரு ராஜாவாக இருக்கிறது. Among the fishes in the sea, the whale is the royal one. ஊரும் பிராணியிலே பாம்பு வகையில் ராஜா என்று அழைக்கப்படுகிறது ராஜ நாகம். Among the creeping things on the earth, the one which is called royal
thing is called king cobra. கற்பனைகளில் எல்லாம் ராஜரீக கற்பனை என்று சொல்லுகிறது அன்பாக இருக்கிறது. Among all the commandments, the royal commandment is love. ஒரு மனிதன் அன்புள்ளவனாக ஜீவிக்க வேண்டும். A person must live in love. இந்த அன்பு என்னும் பொக்கிஷம் இயேசுவில தான் நாம் கண்டெடுக்க வேண்டும். This treasure called love we can only find in Jesus. இந்த உவமையை நாம் இன்னும் கொஞ்சம் சற்று சிந்திக்கும் போது, When we a little bit meditate on this more deeply, பரலோக ராஜ்யம் அது கடலிலே போடப்படுகிற ஒரு வலைக்கு ஒப்பாக இருக்கிறது. kingdom of God is likened to a net cast into the sea. இந்த இடத்திலே கடல் என்று சொல்லுகிறது எதை காட்டுகிறது? Here, what does sea speak about? கடல் என்றால் ஜலத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு இடம். Sea is a place filled with flood waters. கிணறுல தண்ணீர் குறைகிறது, நாம் போட்டிருக்கிற போர்ல தண்ணீர் குறைகிறது, ஆனால் சமுத்திரத்துல தண்ணீர் குறைகிறது இல்ல. In our bowels and in ordinary wells water can decrease, but never will sea be ceased. அப்போ அது எப்போதும் நிறைவாகவே காணப்படுகிறது. So always it is full. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்ததாக இருக்கிறது. We find the ocean is filled with waters. இது ஜன சமுதாயத்தை காட்டுகிறது. That speaks about the population. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது, When you read in Revelation chapter 17, 15வது வசனத்திலே அங்கே நாம் பார்க்கிறோம், திரளான தண்ணீர்களை நீ கண்டாயே, அந்த தண்ணீர் ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாமே. here it said, the waters which thou sawest, where the oar sitteth, are the peoples, multitude and nations and tongues. வாசியுங்கள். பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். And he saith unto me, the waters which thou sawest, where the woe sitteth, are peoples and multitudes and nations and tongues. ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாமே. Peoples, multitudes, nations and tongues. இன்றைக்கு இந்த பூமி எப்படி சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறதோ அதுபோலவே இந்த பூமியானது ஜனங்களால் நிறைந்திருக்கிறது. How the waters are filling, the oceans are filled with waters, in the same way the whole world is filled with people. இங்கே பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்ட ஒரு வலைக்கு ஒப்பாக இருக்கிறது. Here the kingdom of God is likened to a net cast into the sea. இது ஜன சமுதாயத்தில் போடப்பட்டதான அன்பின் சுவிசேஷமாக இருக்கிறது. This is the gospel of love cast amidst the people who are populated. ஓசியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் உங்களை இழுத்துக் கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். When you read in Hebrews, Hosea chapter 11 verse 4, the Lord says, I drew them with the cords of a man with the bands of love. பல கயிறுகள் சேர்ந்ததுதான் ஒரு வலை. You know, join many cords makes one net. வாசி. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். I drew them with cords of a man with bands of love. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். I drew them with the cords of a man with the bands of love. ஆனபடினால் இது அன்பின் சுவிசேஷமாகிய வலையாக இருக்கிறது. So this is the net of the gospel of love. ஆண்டவர் அன்பின் சுவிசேஷத்தை இந்த ஜன சமுதாயமாகிய இந்த சமுத்திரத்திலே அவர் போடுகிறார். The Lord Jesus Christ is throwing the gospel of love to the people. அப்போது சகலவிதமான மீன்களும் அதற்குள்ளே அகப்பட்டுக் கொள்ளுகிறது. Then all types of fishes are caught in the net. அப்படி இந்த வலைக்குள்ளே சகலவிதமான மீன்களும் சிக்கிக் கொள்ளுகிறது. So every kind are gathered within the net. அது நிறைந்த போது, when it is full, கரையில் இழுக்கிறார். it's been drawn to the shore. அது நிறைந்த போது என்று சொல்லுகிறது எதை காட்டுகிறது? When it speaks about when it's full, what does it mean? மனிதனை குறித்ததான தேவனுடைய நோக்கம், தீர்மானம், முடிவு வருகிறதை காட்டுகிறது. It says after the purpose of God concerning man is fulfilled. கடைசியாக அந்த வலை கரைக்கு இழுக்கப்படுகிறது. At last that net is drawn to the shore. அது உலகத்தின் முடிவை காட்டுகிறது. That speaks about the end of the world. அதன் பிறகு அவர் உட்காருகிறார். After that he sits. நல்லவைகள் ஒரு பக்கமும் ஆகாதவைகளை மற்றொரு பக்கமாக பிரித்தெடுக்கிறார். He is separating that which is good and the bad away. அது கடைசி நியாய தீர்ப்பை காட்டுகிறது. That speaks about the final judgment. ஆண்டவர் கடைசியாக நியாயம் தீர்க்கும்படி உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்க்கிறார். Lastly, finally,
the Lord sitting in judgment is gathering the good into the vessels ஆகாதவைகளை எறிந்து போடுகிறார் and casting the bad away. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் கடைசி நியாயத்தீர்ப்பு குறித்து நாம் படிக்கக்கூடியதாக இருக்கிறது. In Matthew chapter 25 we are able to see the final judgment there. நல்லவைகள் என்று சொல்லும் பொழுது அதிலே பல வகைகள் இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். When you say the good, there are different kinds there. அதைத்தான் சகல விதமான மீன்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That's what is written. They are of every kind. கூடைகளில் சேர்க்கிறார் என்று சொல்லும்போது பல கூடைகளையும் அது வெளிப்படுத்துகிறது. When we say gathered in a vessel, it speaks about different types of vessels. இது எதை காட்டுகிறது பிரியமானவர்களே? What does it mean, beloved? பரலோகத்தை நாம் பார்க்கும்போது 4 கூடைகள் நமக்கு தெரிகிறது. When we see the kingdom of God, we are able to visualize 4 vessels. முதலாவது கூடை சியோன். First vessel is Zion. இரண்டாவது கூடை புதிய எருசலேம். Second vessel is New Jerusalem. மூன்றாவது கூடை புதிய வானம். Third vessel is New Heaven. நான்காவது கூடை புதிய பூமி. Fourth vessel is New Earth. இப்படி வலையானது கரைக்கு இழுக்கப்படும் போது அதிலிருந்து சகலவிதமான மீன்களும் பிரித்து கூடைகளில் அதற்கு ஏற்ற கூடைகளிலே அந்த மீன்களுடைய இனத்துக்கு ஏற்ற விதத்தில் கூடைகளிலே போய் சேர்க்கப்படுகிறது. According to the type of the fishes, when the net has been drawn to the shore, they have been severed and they have been kept in different vessels. மீதி உள்ளவைகள் எல்லாம் ஆகாதவைகளாக போய்விடுகிறது. And the remaining are being cast away. அவைகளை எல்லாம் எரிந்து போடுகிறார்கள். They have been cast out. இப்படியே உலகத்தின் முடிவில் நடக்கும். The same thing will happen at the end of the world. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. இந்த ஓமை தான் இங்கே ஒரு படத்திலே நாம் பார்க்கிறோம். This parable we are able to see in this picture. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ஒரு மீன், இங்கே ஒரு மீன் பிடிக்கிற ஒரு கூட்டத்தாரை நாம் பார்க்கிறோம். Here we see a group of people catching fishes. ஒரு சமுத்திரத்திலே அவர்கள் வலையை வீசி மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார். There we find they are casting the net in the ocean to catch fishes. இந்த வலையிலே சகலவிதமான இனமுள்ள மீன்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறது. There we find in that net fishes of every kind are caught in the net. கடைசியாக அவைகளை இழுத்து அவர்கள் உட்கார்ந்து நல்லவைகளை ஒரு பக்கமாக ஆகாதவைகளை மற்றொரு பக்கமாக பிரித்தெடுக்கிறார். Finally they are drawing the net to the shore. They are severing the good fishes and the bad fishes. எல்லா ஜனங்களும் இந்த சுவிசேஷத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற பரந்த ஆழமான அன்போடு ஆண்டவர் எளிய நடையில் ஓமைகளை கொண்டு ஜனங்களோடு இடைப்பட்டு கொண்டு வருகிறார். To reveal his deep and broad love, the Lord Jesus is revealing all the things through parables. ஆனபடியால் அருமையான தேவனுடைய ஜனமே, So beloved people of God, நான் வந்திருக்கிறதான இந்த நாட்களில் இந்த அன்பின் வலைக்குள்ளே நாம் காணப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். As we have come in these days, we must be found in the net of love. இந்த வலையானது என்றைக்கு மனிதன் விழுந்து போனானோ அந்த நாள் முதல் கொண்டே இந்த வலை மனிதர்கள் மத்தியிலே வீசப்பட்டிருக்கிறது. On the day man fell, from the day this net was cast to man. ஒவ்வொரு காலத்திலும் அந்தந்த காலத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த சுவிசேஷத்துக்கு மனிதன் யார் செவி கொடுக்கிறார்களோ அவர்கள் இந்த அன்பின் வலைக்குள்ளே கடந்து வருகிறார். In every dispensation, those who hearken to the word or the gospel preached to them, people are coming and falling into this net. மனசாட்சியின் காலத்திலே மனசாட்சிதான் தேவன் அன்போடு அவனுக்கு கொடுக்கப்பட்ட வலையாக இருக்கிறது. During the time of conscience was a net given by the Lord by his love. அந்த மனசாட்சியின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தவர்கள் ஆண்டவருடைய அன்புக்குள்ளே உள்ளே பிரவேசித்திருக்கிறார். Those who hearken to the voice of their conscience, they entered into the net of the Lord. இந்த வலை அப்படியே போடப்பட்டு கொண்டே வருகிறது. That net has been continuously cast up. மனசாட்சியின் காலத்தில் ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்த சில பக்தர்களை நாம் வேதத்தில் காண்கிறோம். We are able to see certain saints in the word of God during the time of conscience. அப்படியே நோவா காலத்தில் இந்த பூமியானது ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப்பட்டது. Even in the same time, during the time of Noah, by the floods, this earth was destroyed. அந்த நாட்களில் நோவாவின் மூலம் அந்த சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. Those days, gospel was revealed, preached through Noah. அந்த வலைக்குள்ளே நோவா உட்பட 8 பேர் பிரவேசித்தார்கள். Into that net, with Noah, 8 of them entered into this net. அப்படியே சுவிசேஷம் லோத்து காலத்திலேயும்
அந்த சோதோம் குமராவில் இருக்கிற பட்டணத்துக்கு அறிவிக்கப்பட்டது. In the same way, during the time of Lot, gospel was preached to the city of Sodom and Gomorrah. லோத்தும் அவருடைய மனைவியும் 2 குமாரத்திகளும் அந்த வலைக்குள்ளே பிரவேசித்தார்கள். Lot's wife and 2 daughters entered into that net. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அருமையான தேவனுடைய ஜனமே, Beloved people of God, அப்படியே அந்த சுவிசேஷம் நினிவேக்கு யோனாவினால் அனுப்பப்பட்டது. in the same way we find the same gospel came to Nineveh through Noah, அந்த through ஜனங்களோ Jonah. தங்களுடைய குற்றங்களுக்காக மனஸ்தாபப்பட்டபடியினால் அழிவுக்கு தப்பிவிக்கப்பட்டார்கள். Those people, because they repented for the sins, they escaped destruction. இந்த கடைசி நாட்களில் அன்பின் பூரணராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த சுவிசேஷம் முற்காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக அறிவிக்கப்பட்டு வந்தது. இப்பொழுதோ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அது பூரணமாக நமக்கு அறிவிக்கப்படுகிறது. These days, the perfection of the love of Jesus is being revealed these days to all the people of the world, which was told in dispensation in different ages together. இந்த வலைக்குள்ளே பிரவேசிக்கிறவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். They that enter into this net, they are blessed. சுவிசேஷத்தின் வசனத்துக்கு செவி கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள். They that are hearkening to the word of the gospel, they are blessed. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். For God so loved the world, he gave his only begotten son, that none may perish, that all might have everlasting life. அந்த அன்பைத்தான் இயேசுவிலே நாம் காண்கிறோம். That love you are able to see in Jesus. மனிதன் பாவியாக இருக்கும்போது ஆண்டவர் மனிதனிடத்திலே அன்பு கூர்ந்தார். When man was yet in sin, the Lord loved him. நாம் பாவிகளாக இருக்கும்போது கிறிஸ்து இயேசு நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டபடியினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம். When we were sinners, because Jesus loved us, we are able to understand the love what the Lord had over us. நிலமாகிய அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பொக்கிஷங்களில் ஒரு விலையேறப்பட்ட பொக்கிஷம்தான் அன்பு. In that field, one of the great treasures what is hidden in Jesus is that love. நாம் முதலாவது ஆண்டவரிடத்தில் அன்பு கூறவில்லை, அவரே நம்மிலே அன்பு கூர்ந்து நாம் பாவிகளாக இருக்கும்போது, துரோகிகளாக இருக்கும்போது, துன்மார்க்கராக இருக்கும்போது, அசுத்தர்களாக இருக்கும்போது, அக்கிரமக்காரராக இருக்கும்போது நம்மை தேடி வந்தார். We did not love him first when we were in wickedness, when we were traitors, when we were uncleanness. He came in search of us. நீ வியாதியில கஷ்டப்படும் போது, when you were suffering in sickness, நீ பல வகையான பிரச்சனைகளிலே சிக்கிக் கொண்டிருக்கும் போது, when you are caught in different types of problems, மனிதர்களால் வஞ்சிக்கப்பட்ட போது, when you have been deceived by people, இந்த பூமியில் உள்ள எல்லா மாயைக்கு அடிமையாக இருந்தபோது, when you are slave to many vanities of the earth, நீ தேவனுக்கு சத்துருவாக இருந்தபோது, when you are enemy to God, இந்த அன்பின் சுவிசேஷமாகிய வலை உன்மேல் விரிக்கப்பட்டது. the gospel of the love of God, which the net was cast upon you. யாரெல்லாம் இந்த அன்பின் சுவிசேஷத்துக்கு செவிசாய்க்கிறார்களோ இந்த அன்பின் வலை அவர்களை இழுத்துக் கொள்ளுகிறது. They that are hearkening to the gospel of love, the gospel of the love, the net is catching them. நீ எந்த நிலவரத்தில் இருக்கிறாய் என்பதை ஆண்டவர் பார்க்கிறதில்லை. The Lord does not see in what state you are. எப்படியாயிலும் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும், பரிசுத்த ஒரு வாழ்க்கை செய்ய வேண்டும் என்று நீ விரும்பினால் உன்னுடைய விருப்பத்தை கண்டு ஆண்டவர் உன்னை பிரித்தெடுக்கிறார். If you somehow desire, I must live a pleasing holy life, knowing your desire, the Lord is separating you. வெளிப்படையாக உன்னுடைய நிலவரம் எவ்விதமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அதை பார்க்கிறதே இல்லை. Whatever may be your state outwardly, the Lord does not look it up. உன் இருதயத்தில் நீ ஒரு உண்மையை தேடினால், In your heart, if you seek truth, நீ பரிசுத்தத்தை நாடினால், if you seek holiness, தேவனை காண வேண்டும் என்று விரும்பினால், if you really desire to see God, எப்படியாயிலும் பரலோகம் போக வேண்டும் என்று விரும்பினால், somehow I must go to heaven if you desire, அப்போது நீ அந்த வலைக்குள்ளே சிக்கிக் கொள்ளுகிறாய். only then you are caught in this net. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. சுவிசேஷத்தின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவர்கள் அன்பின் வலைக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். They that are hearkening to the gospel, they are entering into the gospel of net. இன்றைக்கும் அந்த வலை நமத்திலே விரிக்கப்பட்டிருக்கிறது. Even tonight, that net is cast in our midst. எங்கெல்லாம் சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆண்டவருடைய அன்பின் வலை மனிதர்கள் மேல் விரிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, Oh beloved, wherever the gospel of love is preached all over the world, the love of the gospel of the net is cast upon people. ஆண்டவர் அந்த வலை நிறைந்த போது அந்த வலையை அப்படியே இழுக்கிறார். When that net is full,
The Lord is drawing you to the shore. மனிதனை குறித்த தேவனுடைய நோக்கம் நிறைவேறுகிறதை காட்டுகிறது. That speaks about how purpose of man concerning God is getting revealed. அந்த வலையானது கரையிலே உலகத்தின் முடிவிலே இழுக்கப்படுகிறது. At last, the end of the world, that net has been drawn to the shore. சகலவிதமான மீன்களும் அந்த வலைக்குள்ளே இருக்கிறது. Fishes of every kind are found into the net. கர்த்தர் அந்தந்த இன மீன்களை பிரிக்கிறார். The Lord is severing it up according to the யார் time. எந்தெந்த அளவுக்கு தேவ சித்தம் செய்து தேவனை பிரியப்படுத்தி ஜீவித்திருக்கிறார்களோ அந்தந்த அளவுக்கு ஆண்டவர் அவர்களை பிரித்தெடுத்து பல்வேறு கூடைகளிலே போடுகிறார். According to the measure about the will of God and the holiness seen in them, according to that measure, the Lord is separating them and putting them in different vessels. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, நீ எந்த கூடையில் சேர விரும்புகிறாய்? you desire to be found in which vessel? ஆண்டவர் 4 கூடைகளை உனக்கு முன்பாக வைக்கிறார். God is keeping 4 vessels before you. 4 மகிமையை உனக்கு காட்டிக் கொடுக்கிறார். God is showing 4 glories. இவைகள் எல்லாம் பரலோகத்தை சேர்ந்தவைகளாக இருக்கிறது. All these belong to the kingdom of God. நீ ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் மாத்திரம் இருந்தால் புதிய பூமி என்ற அந்த இடத்துக்கு தான் போக முடியும். If you are satisfied only with the experience of salvation, you can only go to new earth. பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ளதான பரிசுத்தவான்கள் இரத்த சாட்சிகள் எல்லாம் புதிய வானம் என்ற அந்த இடத்துக்குள்ள கடந்து போகிறார். Oh, in the Old Testament, the saints and the martyrs, they all go to that place. ஒருவேளை உபத்திரவ காலத்திலே இரத்த சாட்சியாக மரித்தால் நீயும் அந்த இரண்டாவது கூடையில போய் சேரலாம். Perhaps if you die as a martyr during the time of tribulation, you can go to the second vessel. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the பரிசுத்த Lord. ஆவியினுடைய அபிஷேகம் பெற்று தேவ ஆவியினால் நடத்தப்பட்டு கிறிஸ்துவின் பூரணத்தை பெற்றுக்கொண்ட தேவனுடைய ஜனங்கள் புதிய எருசலேம் என்றதான அந்த மேலான இடத்துக்கு கடந்து போகிறார். Spirit anointed people, those who are led by the Holy Spirit, come to the fullness of the stature of Christ. They are going to a place called New Jerusalem. இன்னும் முழு நேரமும் பரிபூர்ண ஆண்டவருடைய சித்தம் செய்து ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போகிறாரோ அங்கெல்லாம் போகும்படி தங்களை ஒப்பு கொடுத்து ஜீவித்த தேவனுடைய ஊழியர்கள் அந்த விசேஷித்த கூடையிலே போய் சேர்ந்து கொள்ளுகிறார். Still more a group of people who are called the servants of God, living a consecrated life, doing a perfect will of God and following the Lamb whithersoever he goeth. They to go to a place. இன்றைக்கு மனிதர்களுடைய தரிசனங்கள் எல்லாம் இந்த பூமியோடு முடிவடைந்து விடுகிறது. Today all the people's vision are visible only on the earth. மரணத்துக்கு பின்பு இருக்கிற பகுதிகளை மனிதர்கள் காண்கிறதில்லை. People are not able to see something after death. ஆனால் மரணத்துக்கு பின்புதான் ஒரு மனிதனுக்கு உண்மையான நித்திய வாழ்க்கை துவங்குகிறது. After the death of man only a true eternal life starts. இந்த பூமியானது ஒரு தற்காலிகமான பூமியாக இருக்கிறது. This earth is a temporal earth. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சரீரமும் கூட ஒரு தற்காலிகமான அழிவுக்குரிய ஒரு சரீரமாக இருக்கிறது. Even this body is a temporal corruptible body. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலமும் கூட ஒரு குறிப்பிட்ட அளவுக்குரிய காலமாக இருக்கிறது. Even our time what is given to us, that's something temporary. நான் முன்பு சொன்னது போல இன்றைக்கு ஒரு இந்தியாவில் உள்ள ஒரு நபருடைய சராசரி வயது 45க்குள்ளதான் காணப்படுகிறது. As I told before, the average age of an Indian is just 45 years old. இந்தியாவில் இருக்கிறதான ஜனங்களில் ஏறக்குறைய 102 கோடி ஜனங்களில் 50 லட்சத்துக்கு அதிகமானவர்கள் 23 வயதுக்கு குறைந்தவர்களாக இருக்கிறார். You know, among the 102 crores population of India, the people 50 lakhs, the people about 50 lakhs people are below 23 age. மனிதனுடைய ஆயுசு நாட்கள் குறைந்து கொண்டே போகிறது. Oh, the lifespan of man is getting shortened. ஸ்திரீரிடத்தில் பிறந்த மனிதன் வாழ்நாள் குறுகினவனாக இருக்கிறார். Man who was born of women, his lifespan is short. மனுஷனுடைய பாவத்து நிமித்தம் அக்கிரமத்து நிமித்தம் வாழ்நாள் குறுகிக் கொண்டே போகிறது. Because of the sins and iniquity of man, his lifespan is getting shortened. 1000 வருட அரசாட்சியிலே பாவம் இல்லை, ஆனபடினால் மனிதனுடைய ஆயுசு நாட்கள் விருட்சங்களின் வருஷங்களைப் போல நீடித்திருக்கிறது. During the time of millennium, because there is no sin, people will have long life like the fruit of the 1000 வருட trees. அரசாட்சியிலே பாவிகள் உண்டு, ஆனால் பாவம் செய்யும்படி அவர்கள் தூண்டப்படுகிறதில்லை. During the time of millennium, sinners are not there, but they are not invoked to commit sin. மனிதனுடைய ஆயுசு நாட்கள் நீண்ட நாட்களாக இருக்கிறது. Lifespan is so lengthy பாவம் செய்யாதபடியினால், because they don't commit sin. ஆனால் நித்தியத்திலே பாவத்துக்கு இடமே கிடையாது. But in eternity, there is no place for sin. ஆனபடினால் மனிதனுடைய ஆயுசு நாட்களுக்கு ஒரு முடிவே கிடையாது. So there is no end for the lifespan of man. நித்தியம்
மனுஷனும் நித்தியமாகவே காணப்படுகிறார். Eternity is eternity. Man is also eternal. அப்படினால் இந்த குறுகின காலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கொஞ்ச நேரத்திலே நாம் இந்த அன்பின் சுவிசேஷத்துக்கு செவி கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். In this short span of time, what has been given to us, we have got to hearken to the gospel of love. பல விதங்களில் சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்படுகிறது. In different ways, gospel have been preached to us. சீயோனை பற்றி நமக்கு பல சந்தர்ப்பங்களில் தேவனுடைய ஊழியர்களின் மூலம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. By the servants of God, many times it is spoken about Zion to us. அப்படியே புதிய எருசலேம் குறித்து அறிவிக்கப்படுகிறது. Even concerning New Jerusalem, it has been preached to us. நித்தியத்தை பற்றி நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. Concerning eternity, gospel has been preached to us. நித்திய நரகத்தை பற்றியும் சொல்லப்படுகிறது. Even concerning eternal hell, it is spoken. யார் எந்த அளவு சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படுகிறார்களோ அந்த அளவுக்கு ஏற்ற விதத்தில் நித்தியத்தில் உள்ள மகிமையிலே பங்கு பெறுகிறார். The more they hearken into the gospel, that amount they will be partakers in the eternal glory. சியோனின் மகிமை வேறு, புதிய எருசலேமின் மகிமை வேறு, புதிய வானத்தின் மகிமை வேறு, புதிய பூமியின் மகிமை வேறு. Glory of Zion is different. Glory of New Jerusalem is different. Glory of new heaven and new earth is different. மகிமையிலே நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. In glory, one star is differing from another star. சியோனுக்கு போயிருக்கிறவர்களிலே கூட ஒருவருக்கு ஒருவர் மகிமையிலே வித்தியாசப்பட்டிருக்கிறார். Even among them who have gone to Zion, they are differing in glory. புதிய எருசலேமில் இருக்கிறவர்களுடைய மகிமைக்குள்ளேயும் ஒருவருக்கு ஒருவர் வித்தியாசமாக இருக்கு. Even they that are New Jerusalem, one is different from another person's glory. எல்லாரும் புதிய எருசலேமுக்குள்ள போனாலும் போகிறதற்கென்று ஒரு தகுதி உண்டு. அதை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் போகிறார்கள். ஆனால் ஆண்டவரை பிரியப்படுத்தி ஜீவித்த அளவுக்கு ஏற்ற விதத்தில் அவர்களுடைய மகிமையிலே பிரகாசம் உண்டாகிறது. All are entering New Jerusalem with a general qualification, but according the sacrificial life and the will of God, what they lived, they have got a different glory within. இன்றைக்கு தேவ சித்தத்தின்படி நாம் பாடுகளுக்கு எந்த அளவு நம்மை ஒப்புக் கொடுக்கிறோமோ இந்த பாடுகள் தான் இனி நமக்கு மகிமையாக மாறப்போகிறது. Today, according to the sufferings what we suffer doing the will of God, this is going to become a glory for us. அப்படியே புதிய வானத்திலேயும் மகிமைக்கு மகிமை வித்தியாசம் இருக்கிறது. Even in new heaven there is a difference from glory to glory. புதிய பூமியிலேயும் அப்படித்தான். Same thing in new earth also. அருமையான தேவனுடைய ஜனமே, Beloved people of God, இன்றைக்கு இந்த சுவிசேஷம் நம்ம மத்தியிலே போடப்பட்டிருக்கிறது. today the gospel has been cast to us. நாம் எந்த அளவுக்கு ஆண்டவருடைய சித்தத்தை இந்த சரீரத்திலே செய்து பாடுகளுக்கு நம்மை ஒப்புக் கொடுத்து சந்தோஷத்தோடு கடந்து போகிறோமோ அதற்கு ஏற்ற விதத்தில் நித்தியத்தில் நாம் காணப்பட How போகிறோம். much are we hearkening to the gospel, surrendering to do the will of God, suffering in this body, that amount will be found in eternity. கர்த்தராகிய இயேசு இந்த பூமியிலே பிரவேசித்த போது அவர் சொன்ன வார்த்தையை கவனித்து பாருங்கள். The Lord Jesus, when he came to the earth, what word did he spoke? பிதாவே, நீர் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர். Father, you prepared a body for இதோ me. உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன். Lo, I come to do thy will. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Today for you and me a body is given. இந்த சரீரம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? Why is the body given to us? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசியுங்க. Read Hebrews chapter 10 verse 5. பிதாவே, நீர் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர். Oh Father, you prepared a body for me. இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன். Lo, I come to do thy will. 5வது வசனத்திலிருந்து தொடர்ந்து சில வசனங்களை வாசிக்கலாம். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. பிதாவே, எனக்கு ஒரு சரீரத்தை நீர் ஆயத்தம் பண்ணினீர். Father, you have prepared a body for me. இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன். Lo, I come to do thy will. என்னை குறித்து புஸ்தக சுருளில் எழுதி இருக்கிறது. As is written the volume book concerning me. என்னை குறித்து பிதாவுடைய மனதிலே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. It has been predestinated in the mind of the Father concerning இந்த me. கிருபையின் காலத்திலே ஜீவிக்கிற நம்மை குறித்தும் பிதாவுடைய மனதிலே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. Even concerning us who are living in the time of grace, it is written in the நாம் mind of the Father. பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாக இருக்கும்படி உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் பிதாவாகிய தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். That we might be found blameless according as he has chosen us before the foundation of the world. We should be holy and without blameless before him in love. இந்த கிருபையின் காலத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொருவரை குறித்தும்
உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவருடைய மனதிலே ஒரு நோக்கம் தீர்மானம் இருக்கிறது. They that are born during the dispensation of grace, concerning every one of them, in the mind of the Father, God has a purpose. நாம் இயேசுவை போல மாற வேண்டும். We must become like Jesus. அதற்காகத்தான் இந்த கிருபையின் காலத்தில் ஆண்டவர் நம்மை பிறக்க வைத்தார். For that purpose, only during the time of grace, God made us to be born. ஆனபடியினால் இந்த அன்பின் சுவிசேஷத்துக்கு செவி சாய்ப்போம். So let us hearken to the gospel of love. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த சரீரம் நம்முடைய விருப்பம் போல ஜீவிக்க முடியாக அல்ல. God has not given this body so that we may live as we like. பிதாவின் சித்தம் செய்யும்படி நமக்கு ஒரு சரீரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். To do the will of the Father, God has given a body for us. நாம் பிதாவின் சித்தம் செய்கிறோமா, உலகத்தை பிரியப்படுத்துகிறோமா? Are you doing the will of the Father or are you pleasing the world? மனுஷர்களை பிரியப்படுத்தி ஜீவிக்கிறோமா, நம்மை சிருஷ்டித்த தேவனுடைய சித்தம் செய்கிறோமா? Are you men pleasers or you want to please God who created you? நமக்கு அன்பின் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. Gospel of love is being preached to us. சிலருக்கு சியோன் என்றால் ஐயோ பயமா இருக்கிறது. Some people they say Zion, they are getting afraid. சியோன் பயப்படுறதுக்கு என்ன இருக்கிறது? Why you want to be afraid of Zion? அதுபோல மகிமையானதும் ஆனந்தமுமான ஒரு அனுபவம் வேறு எங்கேயும் கிடையாது. Oh, there is no glorious or joyful place like சியோனை Zion. குறித்து வேதத்தில் பல விதங்களில் விசேஷமாக எழுதப்பட்டிருக்கிறது. So many precious things are spoken about Zion, the word of God. பூர்ண வடிவுள்ள சியோனிலிருந்து தான் தேவன் பிரகாசிக்கிறார். God is shining out of the perfection of beauty, Zion. தேவன் பிரகாசிக்கிறது சியோனிலிருந்து. God is shining in Zion. ஆனபடியால் நம்முடைய விசுவாச கண்ணால் இப்பொழுது நாம் எல்லாரும் பரலோகத்துக்கு வருவோமா? So by the eyes of faith shall we all focus to heaven. நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. We don't belong to this earth. நாம் கிறிஸ்துவுடனே கூட எழுப்பப்பட்டவர்கள். We are people risen with Christ. எப்போதும் மேலானவைகளையே நாம் தேட வேண்டியவர்கள். We have to always seek the things above. அந்த மேலான ஒரு இடத்துக்கு நம்முடைய கண்களை திறப்போமாக. Shall we all focus our eyes to the heavenly things? அங்கே பிதா பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். There Father is shining. சகலவிதமான நன்மைக்கும் ஊற்றாயிருக்கிற இடம். Oh, that's the place. He is the Father of all lights. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்தே இறங்கி வருகிறது. All good gifts and perfect gifts are coming from the Father of lights. அங்கே தீமையே கிடையாது. No evil thing there. தீமைக்கு அங்க ஒரு இடமே இல்லை. No place for evil there. முழுவதும் நன்மையினால் நிறைந்த இடமாக இருக்கிறது. That's the place filled with all goodness. எல்லா விதமான பூரணமும் நிறைந்த ஒரு இடமாக A இருக்கிறது. place filled with all perfections. அந்த இடத்திலே நித்தியத்தில் உன்னை கொண்டு போய் வைக்கும்படியாக இன்றைக்கு சீயோனின் சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. Today gospel of Zion is being preached to you so that it may prepare you for that place. நீ ஏன் உம்முடைய சரீரத்தை அதற்கு ஒப்பு கொடுக்க கூடாது? Why can't you surrender your body for that? இந்த கொஞ்ச கால குறுகின கால அற்பகால வாழ்வில் உம்முடைய விருப்பப்படி செய்து இந்த மகிமையான நித்தியத்தை நீர் ஏன் இழந்து போக வேண்டும்? Why do you want to lose this glorious inheritance by doing your own will in the temporal earth? 48வது சங்கீதம் 2வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, When you read Psalms 48 verse 2, சீயோனை பற்றி சில முக்கியமான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். we read certain important things mentioned about Zion. வாசியுங்கள். வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். Beautiful for situation, the joy of the whole earth is Mount Zion on the sides of the north, the city of the great king. வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாக இருக்கிறது. Beauty for situation, the joy of the whole earth is Mount Zion on the sides of the north. அதுதான் மகாராஜாவின் நகரம். That is the city of the great king. இந்த சியோன் வடதிசையில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. This Zion is on the northern side. நமக்கு தெரியும் வடதிசை என்றால் அது ஜெயம் வரக்கூடிய ஒரு இடம். We know sides of north is the place where the victory cometh. 75வது சங்கீதம் 6வது வசனத்தில் வாசித்தால், Read Psalm 75 verse 6. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வனாந்திர திசையாகிய தெற்கு திசையிலிருந்தும் ஜெயம் வராது. Victory will not come from the east, not from the west or from the south. மீதி இருக்கிற ஒரே ஒரு திசை வட திசை. Only one direction, north is remaining. அங்கேதான் சீயோன் இருக்கிறது. Zion is there in the north. அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம். That's what is written, the Zion in the sides of the north. ஆனபடியால் வட திசை என்று சொல்லுவது ஜெயத்தை காட்டுகிறது. So north speaks about victory. அப்போ சீயோனில் இருக்கிறதெல்லாம் ஜெயம்தான். So all that is found in Zion is victory.
அங்கிருந்துதான் ஒரு மனிதனுக்கு ஜெயம் இறங்கி வருகிறது. From that place only victory descends. ஆனபடியால் தேவன் ஜெயத்திலே வாசம் பண்ணுகிற தேவன். So God is the God reigning in victory. அங்கே தோல்வி என்ற வார்த்தைக்கு இடமே கிடையாது. There's no word for defeat there. நீ சீயோனாக ஜீவிக்க உன் சரீரத்தை ஒப்படைப்பாயானால், If you can surrender your body to live as Zion, ஒவ்வொரு நாளும் ஜெயத்திலிருந்து ஜெயத்துக்கு கர்த்தர் உன்னை நடத்துவார். the Lord will lead you every day from victory to victory. உன்னுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பதையே நீ காண வேண்டிய அவசியம் இல்லை. You need not see any victory, defeat in your life. ஆனபடியால் ஜெயமோ கர்த்தரால் வரும். So victory cometh from the Lord. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். Horse is prepared for the day of battle, but the victory is of the Lord. அந்த இடத்துக்காக இன்றைக்கு உனக்கு ஒரு சுவிசேஷம், அன்பின் சுவிசேஷம் என்னும் வலை விரிக்கப்பட்டிருக்கிறது. Tonight, for that particular place, a gospel of net is cast towards you. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, இன்னும் இருக்கிறதான இந்த கொஞ்ச நாட்களில், in a short span of time we have, இந்த சரீரத்தில் தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்கும்படி சமர்ப்பிக்க முன் வருகிறாயா? Can you come forward to live a pleasing life unto the Lord in this body? ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த பவுல் ரோமர் சபைக்கு இவ்விதமாக எழுதுகிறார். Writing to the Roman church, Apostle Paul is writing like this. அன்றியும் சகோதரரே, நீங்கள் உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. I beseech you therefore, brethren, by the mercies of God, that you present your bodies a living sacrifice, holy, acceptable unto God, which is your reasonable service. சரீரத்திலே பரிசுத்தமாகவும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிறதுதான் ஒரு ஆராதனை, புத்தியுள்ள ஆராதனை. Present in your body a living sacrifice, holy, acceptable, that is the reasonable worship. அப்படி ஒரு பரிசுத்த ஜீவியத்துக்கு நம்முடைய சரீரத்தை சமர்ப்பிக்காமல் இருந்தால், நாம் எல்லா கூட்டங்களுக்கு வந்து போய் கொண்டு இருந்தாலும் நம்முடைய ஆராதனை ஒரு புத்தி இல்லாத ஆராதனையாகவே காணப்படும். If we are not going to surrender our body for that holiness, though we may attend all the meetings in the church, our worship will not be a reasonable worship. அருமையான தேவனுடைய ஜனமே, Beloved people of God, இந்த கொஞ்ச நாள் இருக்க போகிற இந்த அழிவுக்குரிய சரீரத்தை நீர் எந்த விதத்தில் பயன்படுத்திக் கொள்ள போகிறீர்? Oh, how are you going to use this corruptible body for the short span of time? ஆத்துமாவை ஒப்பு கொடுக்கிறது போல உன்னுடைய சரீரத்தையும் ஆண்டவருக்கு சமர்ப்பிப்பாயா? As you surrender your soul, surrender your body also to the Lord. ஆண்டவர் இந்த சரீரத்தை தன்னுடைய கையில் எடுத்துக் கொள்ளட்டும். Then let the Lord take your body in his hand. வால வயதின் குமாரர்கள் பலவான் கையில் இருக்கிற அம்புகளுக்கு ஒப்பாக The இருக்கிறார். young people are like the arrows in the hand of the mighty man. ஆண்டவருடைய கரத்திலே உன்னுடைய ஆவியையும் ஆத்துமாவையும் மாத்திரமல்ல, சரீரத்தையும் அவருக்காகவே நீ ஒப்பு கொடுப்பாயானால் அவருடைய கையிலே ஒரு பலத்த அம்பாக கர்த்தர் உன்னை வைத்துக் கொள்ளுவார். Not only you surrendering your soul and the spirit, if you surrender your body, you will be a sharp arrow in the hand of the mighty ஒவ்வொரு man. நிமிஷமும் உன்னுடைய இந்த சரீரத்தை கொண்டு அவருடைய சித்தத்தின்படி பாவித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். Every minute God will make you as a blessing in his hand when you do the will of God. நீ உன்னுடைய சரீரத்தை ஒரு மனிதனுக்கு அல்லது ஒரு மனுஷிக்கு ஒப்பு கொடுப்பாயானால் ஒருவரை இல்லாவிட்டால் ஒரு குடும்பத்தை தான் உன்னால் பிரியப்படுத்த முடியும். One, if you are going to surrender your body to a man or a woman, you can only please one man or a family. இயேசுவுக்கு ஒப்பு கொடுப்பாயானால், So if you surrender to Jesus, அநேக ஆயிரக்கணக்கான ஜனத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி அவர் எடுத்து பாவிப்பார். God will use you so that you can be a blessing for thousands. நித்தியத்திலே அவரோடு கூட நீ ஜீவிக்கலாம். In eternity you can abide with him. அவர் எங்கே இருக்கிறாரோ அவருடைய ஊழியக்காரரும் அங்கே இருப்பார். Where he is, his servants also will be found there. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றும்படி உன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை இந்த அன்பின் சுவிசேஷத்துக்கு சமர்ப்பிப்பாயா? Oh, wherever the lamb goes, to go behind the lamb, that you may go there, surrender to the gospel of love. தேவ சித்தத்தின்படி ஜீவிக்கிற ஒரு தேவனுடைய மனிதன் இந்த பூமியில் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஏன் ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு இமை பொழுதும் ஜெயத்திலிருந்து ஜெயத்துக்கு நடத்தும்படியாகவே கர்த்தர் அவனை நடத்துகிறார். Person is doing the will of God on this earth, not only for one day or for 1 minute. Every moment, every spot second,
the Lord will lead him to victory. இரண்டாவதாக அது வடிப்பமான ஒரு ஸ்தானமாக இருக்கிறது. Secondly, that's a perfect place. அது குறையில்லாத ஒரு இடம். A place without any place does not lack anything. ஆங்கிலத்திலே பியூட்டி என்று தான் எழுதியிருக்கிறது. In English is written beauty. அழகான ஒரு இடம். It's a perfection of beauty. அதே போல அழகுள்ள வேறொரு இடத்தை எங்கு நாம் காண முடியாது. You cannot see any other place so beautiful. ஆனபடியினால் பிரியமானவர்களே, so beloved, அந்த இடத்திலிருந்து தான் ஆண்டவர் பிரகாசிக்கிறார். From that place only God is shining. ஒரு தேவனுடைய மனிதனை அழகுள்ளவனாய் அழகுபடுத்துகிறவனாக மாற்றுகிறது எது? What thing makes a man beautiful? அவனுடைய பிரதிஷ்டையின் ஜீவியம். தெய்வத்துக்காக எந்த அளவு தன்னை வேறுபடுத்திக் கொள்கிறானோ அதுதான் அவனை அழகுள்ளவனாக மாற்றுகிறது. The life of consecration, the more he is getting separated, that makes him beautiful. 45வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்க. Read Psalms 45 verse 10. குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். குமாரத்தியே கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. Hearken, O daughter, consider and incline thine ear, forget also the known people and thy father's house. அப்போது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். So shall the king greatly desire thy beauty. ஆனபடியால் எந்த அளவுக்கு இந்த பூமியிலிருந்து மனுஷரிடத்திலிருந்து நாம் தேவனுக்காக நம்மை பிரித்துக் கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை அழகுள்ளவர்களாக மாற்றுகிறார். To what extent from this earth and for the people we are getting separated, that extent the Lord will make us beautiful. விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்ததான ஒரு மனிதன் தான் ஆபிரகாம். Abraham was a man who was doing idolatry. அந்த மனிதனை ஆண்டவர் அழகுள்ளவனாக மாற்ற விரும்பினார். God desired to make that man beautiful. ஆண்டவர் 3 இடத்தை விட்டு கடந்து வரும்படியாக சொல்லுகிறார். God told him to leave 3 places. உன் தேசத்தை விடு. Leave your country. இரண்டாவது உன் ஜனத்தை விடு. Leave your kindred. மூன்றாவது உன் தகப்பன் வீட்டை விடு. Thirdly, leave your father's house. நான்காவதாக நான் காண்பிக்கிற இடத்துக்கு போ. Fourthly, the Lord says, go to the land that I show thee. ஆபிரகாமை அழகுள்ளவனாக மாற்ற ஆண்டவர் விரும்பினார். God desired to make Abraham beautiful. ஆபிரகாமை குறித்து ஆண்டவருடைய சிநேகிதன் என்றுதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Concerning Abraham is written, he is the friend of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the இந்த Lord. மூன்றை விட்டு முதலாவது பிரிந்து வா என்று ஆண்டவர் அழைக்கிறார். God told him, first of all, leave these 3 things and come. இந்த மூன்று எதை காட்டுகிறது? What does these 3 things reveal? உன் தேசத்தை விடு. Leave your country. இது பாஷை பற்று. That speaks about the language feeling. உன் ஜனத்தை விடு. Leave your kindred. இது ஜாதி பற்று. That speaks about caste உன் feeling. தகப்பன் வீட்டை விடு. Leave your father's house. இது மாமிச பற்று. That speaks about your இந்த feeling of அற்பகால flesh. வாழ்க்கையில் இந்த மூன்று பற்றையும் விட்டு இயேசுவை பற்றிக் கொள்வாயானால் நீயே அவருடைய பார்வையில் அழகுள்ளவன். In this temporal life on the earth, if you leave these 3 things, you will be beautiful in the life in the presence of God. இந்த பூமியிலே பல இடத்தில் பியூட்டி பார்லர் என்று வைத்திருக்கிறார். You know, on the earth you find, in the world there are different beauty parlors. ஆண்டவரும் கூட ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். Even God has kept a beauty parlor. அது அழகான ஒரு இடமாக இருக்கிறது. That's a very very beautiful place. நீ அவருக்கு ஒப்பு கொடுப்பாயானால் அவர் கொடுக்கிற அழகு நித்திய அழகாக இருக்கும். When he gives the beauty, that beauty will be eternal. எத்தனை பேருக்கு அந்த அழகுக்குள்ளே பிரவேசிக்க விருப்பமாக இருக்கிறது? How many of you desire to enter into that beauty? எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு அழகு தேவை? How many of you want that beauty? அப்படி விரும்புகிறவர்கள் எத்தனை பேர்? Those who desire, how many of you desire? ஹalleluya, hallelujah. அருமையான தேவனுடைய ஜனமே, Beloved people of God, ஆண்டவர் உன்னை அழகுள்ளவனாக மாற்றும்படி அழைக்கிறார். God is calling you so that he may make you இந்த beautiful. அழகு நித்திய அழகாக இருக்கும். This beauty will be eternal beauty. அழகுள்ளவர்கள் தான் சியோனிலே இருப்பார்கள். Only beautiful will be seen in Zion. பிரதிஷ்டை இல்லாத ஒரு மனிதனையும் வேறுபாட்டுக்குள் கடந்து வராத ஒரு மனிதனை அங்கே பார்க்க முடியாது. No man who is not separated, no man who is consecrated will be found in Zion. யோவான் அப்போஸ்தலனுக்கு ஆண்டவர் சீயோன் மலையை தரிசனத்தில் காட்டுகிறார். God showed Apostle John the Mount Zion. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். We read in Revelation chapter 14. இதோ ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட 144,000 பேரையும் அந்த மலையில நிற்க காண்கிறார். He says, I see the lamb standing on Mount Zion with 144,000. அவர்கள் பூமியிலிருந்தும் மனுஷரிடத்திலிருந்தும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். They are redeemed from men and the earth. கர்த்தர் உன்னை அழகானவனாக மாற்ற வேண்டுமானால் இந்த பூமியிலே இருந்து நாம் பிரிந்து வர வேண்டும். If the Lord has to make you
If the Lord has to make you beautiful, you have to separate yourself from the earth. இதுதான் முதலாவது அழைப்பு. This is the first calling. உலகத்தின் முடிவிலே ஆண்டவர் நல்லவைகளை அதனுடைய வகைக்கு ஏற்ற விதத்தில் பிரித்தெடுக்கிறார். According to every kind, at the end of the world, the Lord will call to sever them. முதலாவது இந்த சியோனுக்குரியவைகளை கர்த்தர் பிரித்தெடுக்கிறார். First of all, God is separating the precious things of Zion. அவர்கள் உயிர்த்தெழுதலிலே மகிமையான உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்று அவர்கள் முதலாவது கடந்து போய்விடுகிறார். Even in resurrection, they are partakers of glorious resurrection. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. அருமையான தேவனுடைய ஜனமே, Beloved children of God. மூன்றாவதாக அது சர்வ பூமிக்கும் மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு இடம். Thirdly, that's the place with the joy of the whole earth. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்போடு பாடி திரும்பி சியோனுக்கு வருவார்கள். They that are redeemed of the Lord, singing the songs of joy, they will go to Zion. அவர்கள் தலையில் மேல் இருக்கிற மகிழ்ச்சி தற்காலிகமான மகிழ்ச்சி அல்ல, நித்திய மகிழ்ச்சி. The joy which is upon the head, it's not temporal, that's something eternal. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல நம்ம அப்படி படிக்கிறோம். We read like this in Psalms 30, Isaiah 35, the last verse. நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்கிறார். God will give them eternal joy. மறுபடியும் சியோன் என்றால் அது மகிழ்ச்சியை உற்பத்தி பண்ணுகிற ஒரு இடம். So joy is the place which is producing joy. அங்கிருந்து Zion is the place producing joy. அங்கிருந்து தான் எருசலேமுக்கும் அங்கிருந்து தான் புதிய வானத்துக்கும் புதிய பூமிக்கும் மகிழ்ச்சி இறங்கி வருகிறது. From that place only joy is coming to New Jerusalem, new heaven and new earth. ஆனபடியால் துக்கத்துக்கு கண்ணீருக்கு அங்கே இடமே கிடையாது. No place for sorrow or tears. இப்படி எத்தனை வருடங்கள் காணப்படும்? How many years it will be seen? யுகா யுகங்களாக இருக்கும். For ages together it will be seen. இந்த இடத்துக்கு தான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். To this place only God is calling you. சர்வ பூமிக்கு அது மகிழ்ச்சியாக It's இருக்கிறது. the joy of the whole earth. நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது மட்டுமல்ல, எல்லா ஜனங்களையும் மகிழ்ச்சி ஊட்டுகிறவர்களாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். Not only we are to be joyful, we must be able to invoking joy for others. நான்காவதாக அது மகாராஜாவின் நகரம். Fourthly, city of the great king. அது ராஜாக்கள் வாசம் பண்ணுகிற இடம். That is the place where kings are staying. சாதாரண மனிதர்கள் அந்த இடத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. Ordinary people cannot enter there. ராஜாக்கள் என்றால் யார்? Who are the kings? அவர்கள் யுத்தம் பண்ணி எல்லாவற்றிலேயும் ஜெயம் எடுத்தவர்கள். Kings are the one who fought the battle and got victory. ஆளுகை செய்கிறவர்கள். They are the one who is ruling. இந்த பூமியிலேயே கர்த்தர் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை தந்து எல்லாவற்றையும் ஆளுகை செய்து கீழ்ப்படுத்தக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். God has given them such an anointing on this earth only by the anointing to dominate all things, to lead a overcoming ஆவி life. ஆத்மா சரீரத்தை இந்த அன்பின் மேலான சுவிசேஷத்துக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயானார். Surrender, if you surrender your body, soul and spirit to the gospel of love, சகலவற்றையும் கீழ்ப்படுத்தக்கூடிய ஒரு அபிஷேகமும் அதிலே ஒரு ஆளுகையையும் கர்த்தர் உனக்கு தருவார். God will give an anointing and a dominion to subdue everything. இப்படி இந்த பூமியில் ஆளுகை செய்து எல்லாவற்றையும் ஜெயித்து ஜீவித்தவர்கள் தான் நித்தியத்திலே ராஜாக்களாய் ராஜாதி ராஜாவோடு காணப்படுவார். Such people who have subdued all things, leading an overcoming life, they'll be seen as kings in eternity. இதற்கு தான் இந்த கடைசி நாளில் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். That's why in the last days the Lord is calling us. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Oh beloved child of God, இந்த அன்பின் சுவிசேஷத்துக்கு ஒப்பு கொடுக்க நம்மில் எத்தனை பேர் முன்னுக்கு வருகிறோம்? how many of you are coming forward to surrender to the gospel of love? ஒரு நிமிடம் கண்களை மூடுவோமாக. 1 minute shall we all close our eyes. ஆண்டவருக்கு நம்மை சமர்ப்பிப்போமாக. Shall we all surrender ourselves? நீ வாஞ்சித்தால் உன்னுடைய வாஞ்சையை அதற்கு மேலாக நிறைவேற்றி கொடுக்க அழைக்கிற தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். If you desire, the Lord who called you, He is able to fulfill more than what you expect. உன்னுடைய புறம்பான நிலவரத்தை பார்க்காதே. Don't see your outward situation. உன்னுடைய ஜீவியத்தின் நிலவரத்தை பார்க்காதே. Don't see the situation of your life. உன்னுடைய தோல்வியை பார்க்காதே. Don't see the state of your defeat. உன்னுடைய பலவீனங்களை பார்க்காதே. Don't see your weaknesses. நீ கர்த்தரை பார். Look at God. அவர் இப்போது உனக்கு காட்டிக் கொண்டிருக்கிறாரே அந்த சீயோனின் மகிமையை பார். Right now, look at the glory of Zion. அந்த எருசலேமின் மகிமையை பார். Look at the glory of Jerusalem. ஆண்டவரே, இதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒரு வார்த்தை அவரிடத்தில் சொல். Just tell one word, Lord, I surrender for this. நீ எந்த நிலவரத்தில் இருந்தாலும் மாற்ற அவருக்கு வல்லமை உண்டு. Whatever may be your state, He is able to change you. அவர் சகலவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவன். He is the God who can do everything. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. Nothing impossible with the Lord. சகலவற்றையும் அதனுடைய காலத்திலே அவர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். He is the God who will do everything beautiful
in its time. நீ வாஞ்சித்தால் போதும். If you desire, that's enough. நீ வாஞ்சிக்கிறதுக்கும் விரும்புகிறதற்கும் அதிகமாய் அவர் உன்னை உயிர்ப்பிப்பார். He is able to revive you more than your expectation and your desire. நீ ஏன் எனக்குள்ள பரிசுத்தம் இல்லை என்று சொல்லி தூக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்? Why are you telling I don't have holiness in my life and you எனக்குள்ள grieve? ஜெயஜீவியம் இல்லை என்று ஏன் தூக்கப்படுகிறார்? Why are you grieved telling I have no victorious life? என்னால இந்த அனுபவத்துக்குள்ள வர முடியாது என்று சொல்லி நீயே சொல்லிக் கொண்டிருக்கிறார். Why are you telling I cannot come to this experience? நிச்சயம்தான் உன்னால் வர முடியாது. It's true you cannot come நீ yourself. வாஞ்சித்தால் போதும். If you desire, that's enough. இருக்கிற இடத்திலிருந்து இருக்கிற அதே நிலவரத்திலிருந்து நீ வாஞ்சித்தால் போதும். Wherever you are sitting, in whatever state you are, if you desire, that's enough. பெதஸ்தா குளத்தண்டையிலே At the pool of Bethesda, எப்போதாயிலும் சில நேரம் தூதர்கள் வந்து அந்த குளத்தை கலக்குகிறது உண்டு. only sometime the angel used to come and stir up the water. அப்போது யார் முதலாவது இறங்குகிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்ட வியாதியஸ்தராக இருந்தாலும் சொஸ்தம் அடைவார். They that are going and descending in that water first, let them be of any type of sickness, they'll be அங்கே healed. ஒரு மனிதன் 38 வருடமாக வியாதியா இருக்கிறார். There was a man there 38 years in sickness. 38 வருடமாக அந்த குளத்துல இறங்க பிரயாசப்படுகிறான். அவன் போறதுக்குள்ளாக வேறொருவர் இறங்கி விடுகிறார். 38 years is trying to enter that pool, but before he could enter within, another person will jump there. ஒரு நாள் ஆண்டவர் அந்த மனிதனை அவரே தேடி வருகிறார். One day the Lord Jesus, he himself came in search of him. ஏன் எத்தனையோ வியாதியஸ்தர் இருந்தார்கள், தேடி போகாமல் இவனை தேடி போகிறார்? Why there are so many sick people, instead of going and searching on the why he went in search of him? ஆண்டவர் அவனை கேட்கிறார், உனக்கு சுகமாக வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறதா? The Lord asked him, do you desire to be healed? ஆமா விருப்பம் இருக்கிறது, ஆனால் நான் இறங்குறதுக்குள்ள வேற யாராயில இறங்கி விடு. Yes Lord, I desire, but before I could go, another person goes there. ஆண்டவர் அந்த விருப்பத்தை கண்டு அவனிடத்தில் போகிறார். Knowing his desire, the Lord is going towards him. 38 வருடமானாலும் அவனுடைய விருப்பம் இன்னும் போகவில்லை. Though it's 38 years, his desire is not அவன் ceased. சோர்ந்து போகவில்லை. He was not weary. எப்படியாயிலும் நான் இறங்கி சுகம் பெறுவேன் என்ற விசுவாசத்தோடு 38 வருடமாக அங்கே He இருக்கிறார். was having faith, somehow I'll be healed for 38 years. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். If you believe, you will see the glory of God. நீ இருக்கிற இடத்திலிருந்து இருக்கிற அதே நிலவரத்திலிருந்து ஆண்டவரை விசுவாசி. If you, wherever you are sitting, in your same state, you believe in God. என்னை அவர் சீயோனாக மாற்ற வல்லவர். Oh, he is able to make me a Zion. நான் அப்படி ஜீவிக்க விரும்புகிறேன். I want to live like that. என்னுடைய ஆத்மாவிலும் சரீரத்திலும் இயேசுவுக்காக பரிசுத்தமாய் ஜீவிக்க விரும்புகிறேன். I want to live a holy life in my body and soul. கண்களை மூடின வண்ணமாக உன்னுடைய விருப்பத்தை அவரிடத்தில் அறிக்கையிடு. Closing your eyes, confess your desire to the Lord. கர்த்தர் உன்னை உடனே அபிஷேகித்து உன்னை எழுப்பி நிறுத்த வல்லவராக இருக்கிறார். Right now the Lord will anoint you. He will make you to stand. நம்முடைய இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். Our Jesus is going to come very நாம் soon. சீக்கிரமாய் அவரை தரிசிக்கும்படி ஆயத்தப்படுவோமா? Very soon shall we all be prepared to meet him. கர்த்தர் நமக்கு உதவி செய்யும். May the Lord help us. Zion is shining in this place. சியோனின் தேவன் இந்த இடத்தில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். The God of Zion is shining in this place. சியோனின் தேவன் இந்த இடத்திலே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். God wants you to shine in the glory of Zion. சியோனின் மகிமையோடு சேர்ந்து நீங்களும் பிரகாசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Arise and shine, your light is come. நீ எழும்பி பிரகாசி, உன்னுடைய ஒளி வந்தது. Arise and shine, your light is come. நீ எழும்பி பிரகாசி, உன்னுடைய ஒளி வந்தது. Sickness, there is no sickness in Zion. சியோனில் வியாதியே கிடையாது. There is no doubt in Zion. சியோனில் சந்தேகமே இல்லை. There is no fear in Zion. சியோனில் பயமே இல்லை. There is no devil in Zion. சியோனில் பிசாசு இல்லை. All glory, glory, glory. மகிமை மகிமை எங்கும் மகிமைதான். The perfection of beauty, God is shining. பூரண வடிவுள்ள சியோனில் இருந்து தேவன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். Glorious things are spoken of thee, O city of God. சியோனே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். Some of you are thinking, can I ever see Zion? உங்களில் சிலர் நான் என்றைக்காகிலும் சியோனை பார்க்க முடியுமா என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். Today the Holy Father is commanding. ஆனால் இன்றைக்கு நம்முடைய பரிசுத்த பிதா கட்டளையிடுகிறார். Come on, enter into Zion. நீங்கள் சியோனில் பிரவேசிங்கள் என்று Come சொல்கிறார். on, enter into
into Zion. சியோனில் பிரவேசியுங்கள். Come on, enter into Zion. சியோனில் பிரவேசியுங்கள். Hallelujah. 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 Amen. 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 Hallelujah. God has not planned failure for us. தேவன் நம்முடைய ஜீவியத்திற்கு தோல்வியை திட்டமிடவே இல்லை. God has planned victory for us. நமக்காக தேவன் ஜெயத்தை மாத்திரமே திட்டமிட்டிருக்கிறார். Jesus is going before us. Victory is going before us. இயேசு நமக்கு முன்பாக கடந்து செல்கிறார். ஜெயம் நமக்கு முன்பாக கடந்து செல்கிறது. Glory is going before us. மகிமை நமக்கு முன்பாக கடந்து செல்கிறது. Anointing is before us. அபிஷேகம் நமக்கு முன்பாக இருக்கிறது. Grace is before us. Grace. கிருபை நமக்கு முன்பாக இருக்கிறது. Hallelujah. 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 Amen. 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 Come on, shall we all stand up? நாம் எல்லாரும் சற்று எழும்பி நிற்போமா? Our God wants to give more joy and more glory tonight. இன்று இரவு நம்முடைய தேவன் நமக்கு இன்னும் அதிகமான மகிமையை கொடுக்க விரும்புகிறார். He wants to give us more joy and glory in Him. இன்றைக்கு அவர் நமக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் மகிமையும் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். Look at the people in the world. உலகத்தில் இருக்கிற ஜனங்களை பாருங்கள். Suppose in lottery somebody gets 10 crores or rupees. லாட்டரி சீட்ல யாருக்காகிலும் ஒருவருக்கு 10 கோடி ரூபாய் கிடைத்தால் they will go and drink and dance and rejoice. அவர்கள் அதை குறித்து எண்ணி அங்குமிங்கு போய் மிகுந்த சந்தோஷம் அடைந்து நடனம் ஆடுவார்கள். Our Jesus is better than 100 crores of rupees. How many of you agree with me? நம்முடைய இயேசு 100 கோடி ரூபாய்க்கும் மேலானவர். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்கிறீர்கள்? He belongs to us. அவர் நமக்கு சொந்தமானவர். Amen. Hallelujah. Hallelujah. In these days God has given blessed time of refreshing time in the presence of God through Bible studies. இந்த நாட்களில் இந்த வேதபாட கூட்டங்கள் மூலமாக நமக்கு இளைப்பாறுகிற காலத்தை நம்முடைய ஜீவியங்களில் புதுப்பிக்கிறதான ஒரு காலத்தை ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தந்தார். Now Pastor Salvam will come forward and lead us in praising God for various blessings of this series of Bible study. இந்த தொடர் வேதபாட கூட்டங்களில் ஆண்டவர் நமக்கு தந்தருளினதான பலவிதமான ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லி ஆண்டவரை துதிக்கும்படியாக இப்பொழுது பாஸ்டர் செல்வம் அவர்கள் நம்மை நடத்துவார். இந்த நாட்கள்ல அவருடைய மகிமையான சமூகத்தில் கூடி அவருடைய நல்ல ஆலோசனையில ஜீவனுள்ள வாக்குகளை கர்த்தர் அருள் செய்தார். அநேகர்களுக்கு அதனால ஜீவன் பெருகிட்டு அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணோம். பேசலா 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 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை எளிமையான ஓமானங்கள் மூலமாக வெளிப்படுத்தினார். அந்த சத்தியத்தை ஒவ்வொரு நாள் கர்த்தர் வெளிப்படுத்தினார். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பேசலா 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 நிலத்தில் மறைந்திருக்கிற பொக்கிஷமாக எல்லாவற்றையும் விற்று அதை கொண்டது போல அந்த ஞானத்தின்படி இந்த நாட்களில் தன்னுடைய ஜனங்களை ஆசீர்வதித்தார். அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பேசலா 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 தேவன் நம்மை விலையேற பெற்ற ஒரு முற்றாக கர்த்தர் தெரிந்து கொண்டு தனக்குள்ள எல்லாவற்றையும் வெறுமையாக்கி நம்மை நேசித்து நம்மை ஆதாயப்படுத்தினார்.
அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, praise the Lord, 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 praise the Lord. பலவிதமான சாபத்துக்கும் அடிமைத்தனத்துக்கும் அடிமைப்பட்டிருந்த நம்ம கர்த்தர் ரட்சித்து கர்த்தர் நம்மை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணி நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை பரிசுத்த ஆவியினால் உண்டான சகல ஆசீர்வாதத்துக்கும் ஆயத்தப்படுத்தினார். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் கர்த்தர் தன்னுடைய சர்வ மகிமையோடு நம்மிலே இறங்கி வந்தார். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Praise the Lord, 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 praise the Lord. பலவிதமான பாவங்களினாலும் சாபத்தினாலும் நிரப்பப்பட்ட இந்த உலகத்தில் அன்பின் வலையை வீசி அநேகரை தனக்காக தெரிந்து கொண்டார். ஸ்தோத்திரம் பண்ணா. Praise the Lord, 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 praise the Lord. காலங்களில் அவருடைய அன்பு மனுவர்க்கத்தை சந்தித்து நன்மை செய்து கொண்டானாலும் இந்த கிருபையின் காலத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலம் தேவ அன்பு நம்மை சந்தித்து ரட்சித்ததற்காக ஸ்தோத்திரம் பண்ணா. Praise the Lord, 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 praise the Lord. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அபிஷேகத்தின் மூலம் நம்மை கர்த்தர் சீயோனாகவும் எருசலேமாகவும் தெரிந்து கொண்டார். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா சோர்வுகள் அதைரியங்கள் கலக்கங்கள் பலவீனங்கள் வியாதிகள் எல்லாவற்றின் மேலும் ஒரு அபிஷேகத்தின் மூலம் ஜெயம் கொடுத்தார். ஸ்தோத்திரம் பண்ணா. Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் செய்த பிரதிஷ்டையின் மூலமாக உலகம் காணாதும் உலகம் எடுக்காதும் நிச்சயமான ஒரு அழக அலங்காரத்தை நமக்கு தந்தார். ஸ்தோத்திரம் பண்ணா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சொல்லி முடியாத ஒரு பெரிதான மன மகிழ்ச்சியை இந்த நேரத்தில் கட்டளையிட்டார். கர்த்தரிடம் மன மகிழ்ச்சியாயிரு, உன் வேண்டுதலை அவர் கேட்பார். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். ஸ்தோத்திரம் பண்ணா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அந்த அபிஷேகமானது இந்த நேரத்தில் அநேக தன்னுடைய ஊழியத்துக்காக தெரிந்து கொண்டார். ஸ்தோத்திரம் பண்ணா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயற்கை அனுகூலப்படுத்தி தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிட்டு அனுதினமும் தேவனுடைய பிள்ளைகள் அமைதியாக வசனத்தை கேட்க எல்லா வாய்ப்பையும் கொடுத்தார். ஸ்தோத்திரம் பண்ணா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யாதொரு ஆபத்துகள் அனர்த்தங்கள் காணப்படாதபடி கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை பாதுகாத்தார். ஸ்தோத்திரம் பண்ணா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய தாசனை கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஆலோசனைகளை கட்டளையிட்டார். ஸ்தோத்திரம் பண்ணா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வாத்தியம் வாசிக்கிறவர்களும் பாட்டு படிக்கிறவர்களும் மொழிபெயர்க்கிற எல்லாருக்கும் வேண்டிய கிருபையை கற்றுக் கொடுத்தார். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு பூர்ண சமாதானத்தை தந்து ஜெய ஜீவத்துடைய நிச்சயத்தோடு நாம் புறப்பட்டு போக கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய சரீர பிரகாரமாக நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் அவர் போதுமானவராக இருந்தார். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவருடைய மகிமையான வருகைக்கு நம்ம எல்லாவற்றையும் அவர் ஆயத்தப்படுத்தினார். இந்த இந்த வேத பாடங்கள் ஒரு ஆயத்த நாளா இருந்தது. அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற அருமையான நல்ல இயேசுவே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வாசிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, பலவிதமான பலவீனங்கள்ல அறியாமையினால
வேதனைகள் துக்கங்கள் நிறைந்த மனுஷ வர்க்கத்திலிருந்து நீங்களை மீட்டது மாத்திரமல்ல, எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்துக்கு இன்னும் நன்மையான சுவையான காரியங்களை அபிஷேகத்தின் மூலமாகவும் சுவிசேஷத்தின் மூலமாகவும் சந்தோஷத்தின் மூலமாகவும் அடியாழ்த்து தந்து நீ நல்லவர் என்பதை நாங்கள் எங்களுடைய ஆத்மாவில் எங்களுடைய ஆவிலும் சரீரத்திலும் ருசித்து பார்க்க இந்த நல்ல தானத்தை தந்ததுக்காக சோத்திரம். ஒவ்வொரு நாளும் மகிமையான சமூகம் அடியாள் இருந்ததுக்காக சோத்திரம். தேவனால் சொல்லப்பட்டவர்களை கேட்கும்படி தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்று சொல்லப்பட்ட போல இந்த நேரத்தில் தேவனால் சொல்லப்பட்டவர்களை கேட்க தேவ சமூகத்தில் நம்முடைய ஜனங்கள் கூடி வந்து அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏற்றவாறு, அவருடைய தேவைகளுக்கு ஏற்றவாறு, அவருடைய அழைப்புக்கு ஏற்றவாறு, அவருடைய பற்றிய அனாதி நிச்சய நோக்கத்துக்கு ஏற்றவாறு நீ ஒவ்வொருவருக்கும் நீ சத்தியத்தை வெளிப்படுத்தின தயவுக்கு ஆமக சோத்திரம். கர்த்தாவே, இவர்கள் இதை பெற்றுக் கொண்டது மாத்திரமல்ல, அவருடைய இதயத்தில் அந்த ஒரு பொக்கிஷமாக வைத்து கர்த்தாவே பரலோகத்தில் உள்ள விலை மதிப்பெற்ற அந்த பரம பொக்கிஷத்துக்கு கர்த்தாவே எல்லா விதத்திலும் ஆதாயப்படுத்திக் கொள்ள நீ அவர்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். சுவாமி, பேசக்கூடிய தாசனை நீ பலப்படுத்தினதுக்கு சோத்திரம். எல்லா விதத்திலும் நீ உதவி செய்ததுக்கு சோத்திரம். உடைய தாசனை கொண்டு வந்து இந்த நேரத்தில் ஒரு ஆசீர்வாதமான கர்த்தாவே ஒரு கிருபையை நீ கட்டளையிடுக்காம சோத்திரம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கர்த்தாவே, நீர் ஒரு மாறாத தேவனாக மாறி போகாதவராக அடியாமத்தில் நீ எழுந்தெழுக்காக்காம சோத்திரம். பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை இன்னும் அதிகமாக கர்த்தா பேணி அனுபவிக்க உம்முடைய வருகை வரைக்கு கர்த்தாவே உம்முடைய மகிமைக்கு சாயலுக்கு ஒப்பாக மாற்ற இந்த நாட்களில் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தாவே நாங்கள் கடி உண்டு எங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட உதவி செய்யும். உம்முடைய சமூகம் உம்முடைய பிள்ளைகளோடு சுகத்தோடு பலத்தோடு சேர்த்தோடும் இயேசு நாமத்தில் சுவாமி. நாம் செலுத்திடுவோம் எல்லா துதிக்கும் முதல் பாத்திரரை நாம் சேர்ந்து போற்றிடுவோம். எல்லா மகிமையும் அவர்க்கே நாம் செலுத்திடுவோம், நாம் செலுத்திடுவோம். எல்லா துதிக்கும் முதல் பாத்திரரை நாம் சேர்ந்து போற்றிடுவோம். எல்லா அவர்க்கே நாம் செலுத்திடுவோம், நாம் செலுத்திடுவோம். எல்லா துதிக்கும் பாத்திரரை நாம் சேர்ந்து போற்றிடுவோம். எல்லா மகிமையும் அவர்க்கே நாம் செலுத்திடுவோம், நாம் செலுத்திடுவோம். எல்லா துதிக்கும் பாத்திரரை நாம் சேர்ந்து போற்றிடுவோம். எல்லா மகிமையும் அவர்க்கே நாம் செலுத்திடுவோம், நாம் செலுத்திடுவோம். எல்லா துதிக்கும் பாத்திரரை நாம் சேர்ந்து போற்றிடுவோம். Gracious Lord, right from the beginning of this Bible studies, the glorious Lord has been here. We thank you for opening our spiritual eyes, O God, to see the glories of Zion and New Jerusalem and eternity. Lord, let that glory may remain in our hearts, in our minds, till we meet you. In Jesus' precious name. Now may the peace of God that passeth all understanding rest and abide with us all, now and until the Lord returns in glory. Amen. Before we close the meeting, shall we sing 3 times when we all get to heaven? இந்த கூட்டம் முடிவதற்கு முன்பாக நாம் எல்லாரும் when we all get to heaven அந்த பல்லவியை 3 முறை நாம் பாடுவோம். Although that meeting is over, but we all are going to meet in heaven. இந்த கூட்டம் முடிந்து போனாலும் நாம் எல்லாரும் பரலோகத்தில் இருக்க போகிறோம். When we all get together, what a day of rejoicing that will be. When we all see Jesus, we'll sing and shout the victory. When we all get to heaven, what a day of rejoicing that will be. Praise the Lord. When we all see Jesus, we'll sing and shout the victory. When we all
Hallelujah. Hallelujah. May God bless you all. All those who need prayers, come forward. Pastors will come and pray for you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது ஜெபம் தேவைப்படுகிறவர்கள் எல்லாரும் முன்னுக்கு வாருங்கள். பாஸ்டர்மார்கள் வந்து உங்களுக்காக ஜெபிப்பார்கள்.